புதுசாக ஒரு ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் வாங்கியிருக்கான். இங்கே தான் ஒய்ஃபை மாட்டியிருக்கோம். அந்த ஒய்ஃபைலேருந்து டேரெக்டாக இத்தர்நெட் மூலமாக இந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷன் போகுது. இங்கே எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னா 162 டவுன்லோட் ஸ்பீடும் 171 அப்லோட் ஸ்பீடும் வருது. இப்போ இந்த ரூமில் எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னா 3 MB தான் ஸ்பீடு வருது. மொத்தமே 3 MB ஸ்பீடு தான் வருது. இதில் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு 10 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு அதுக்கு இதுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணலாம்னு நினச்சேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதை வாங்கியிருக்கோம். வாங்கி இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணல. அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் கேபிள் பவர் அடாப்டர் இதை டிபி லிங்க் டெத்தகன்ற ஆப் மூலியமாக நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதை செட்டப் பண்ணி முடிச்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட நெட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கனெக்ட் கொடுத்துக்குவோம். இப்போ பழைய மோடத்தோட புது மோடத்தை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுக்கு 3 MB தான் டவுன்லோட் ஸ்பீடு காட்டுச்சு. இப்போ 94 ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணால் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணோம். 90 Mbps மேலே நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்குது இப்போது.